ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது செஞ்சிடணும், எப்படியாவது உன் வாழ்க்கையை மாற்றிடணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் உன் குலதெய்வத்திடமிருந்து எனக்கு ஒரு செய்தி வந்துள்ளது. அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகுது என் செல்லமே. நீயும் உன் குலதெய்வத்தை வணங்கணும்னு நினைக்கிற, நீ இருக்கிற இடத்துல இருந்து அவ்வப்போது யோசிக்கிறாய். ஆனால் மனசார அவங்கள போய் வணங்குவதும், அவர்களுக்காக பொங்கல் செய்வதும், அவர்களுக்காக பூஜை செய்வதும் உன்னால் இயலாத காரியமாக மாறி போயிடுச்சு இல்லையா? அதனால தான் அவர்களே உனக்காக என்னிடம் ஒரு நல்ல செய்தியை சொல்லி அனுப்பியிருக்காங்க. இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டத்துக்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்களுக்கும் முடிவு கட்டும் விதமாக இப்போது நானும் உன் குலதெய்வமும் சேர்ந்தே வந்து உன் வாழ்க்கை பயணத்தை அழகாக்க முடிவு எடுத்துட்டோம் என் செல்லமே. உன்னுடைய வேதனைகளையும் உன் சொல்ல முடியாத தனிமையையும் இந்த வராகி அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு விஷயத்தை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை தனியாக மட்டும் விட்டுற மாட்டேன். கண்டிப்பாக உன் வேதனையை போக்கி சோதனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து நீ நல்லபடியாக வெற்றி பெறும்படி நான் செய்ய தான் போகிறேன். உன் நல்ல மனசின் காரணமாக யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் சரி சரி நீ பொறுமையாக பொறுத்துக்கிட்டு பேசாமல் இருக்க. அதை உணராதவர்கள் இன்னும் உனக்கு கவலையை கொடுக்குறாங்களே, கஷ்டத்தை கொடுக்குறாங்களேன்னு நீ வருத்தப்பட வேண்டாமேன்னு செல்லமே. உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் எங்கும் எதிலும் நிதானத்தை கடைப்பிடி. எந்த விஷயத்திலும் நீ பதட்டம் அடைய வேணாம். எதை செய்கிறதா இருந்தாலும் அதை எனக்கு அர்ப்பணிச்சுட்டு நீ செஞ்சினா உன் வாழ்க்கையில் சுபமான சந்தோஷமான நல்ல விஷயங்கள் நிச்சயம் நடக்கும். நம்பிக்கையோடு நீ இருக்கும் பட்சத்தில் நல்லது அனைத்தையும் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் மனசை எப்போதும் சுமைகளையும் பாரத்தையும் போட்டு நிரப்பிக்க வேண்டாம். நீ இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த உலகமும் இந்த பிரபஞ்சமும் அதன் விதிப்படி நகரும்னு நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. அதனால் உன் வாழ்க்கையை ஏன் பொறுப்பில் விட்டுடு. இந்த வராகி அம்மா உனக்கு எது சரியோ, உனக்கு எது சாதகமாக இருக்குமோ அதை உனக்கு உன் வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து ஒப்படைச்சிடுறேன் செல்லமே. நீ ஆலமரம் போல நல்லா தலைத்து உயர்த்து செழித்து வளரவும், அருகம்புல் போல எங்கே போட்டாலும் வேரூன்றி நிலச்சி நிற்கவும், மூங்கில் மரம் போல காலத்தின் சோதனைகளுக்கு முடியாமல் நெகிழ்ந்து உன்னை நீயே சரி செஞ்சுக்கிட்டு வாழவும் இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்ட போகிறேன். ஆமியன் செல்லமே, எந்த சூழ்நிலையிலையும் உன் நம்பிக்கையும் நல்ல குணத்தையும் மட்டும் தளர விட்டுறாதே. நம்பிக்கையோடு நீ இருந்தாதான், நல்ல மனசோட குணத்தோடு நீ இருந்தாதான் உன் குலதெய்வம் எனக்கு கொடுத்த வாக்குப்படி என்னால் உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக அழகானதாக ஆக்க முடியும். உன் குலதெய்வமும் நானும் ஒன்றாகவே வந்து உன் வாழ்க்கையை ஒன்றுபடுத்தி உயர்த்தி காட்டுறோம் என் செல்லமே. நீ தூங்கும்போது கனவுல வரக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நீ கண் விழித்த பிறகு மீண்டும் வருவதில்லை தானே. நீ நினச்ச கனவு கண்ட விஷயங்களை நினச்சி கண்ணு முழிச்சதுக்கப்புறம் நீ கவலைப்படுறியா என்ன? ஏன்னா அது கனவு, அப்படி நடக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும். அதனால் சரின்னு அதை பற்றி நீ கவலைப்படாமல் அப்படியே விட்டு விடுகிறாய். அதே போல தான் உன் வாழ்க்கையில் நடக்காத சில விஷயங்களை இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு கனவு காணுவதும் கற்பனை பண்ணுவதும் அதுக்காக கவலைப்படுறதும் வேண்டாம். நடந்த விஷயங்களை ஏற்றுக்கோ. நடக்காத விஷயங்களை கனவாகவும் கற்பனையாகவும் யோசித்து வருத்தப்படாத. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த தைரியம், அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ அமைதியாக செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் செஞ்சினா போதும். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய திருப்பங்களால் உன் விருப்பங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் உன்னை பயமுறுத்துவது போல இருந்தாலும் கண்டிப்பாக அனைத்தையும் உனக்கு நன்மையாக நல்ல விதமாகவே நான் நடத்தி முடிப்பேன். நீ செய்த நல்ல கர்மாக்கள் நிச்சயம் உன்னை உயர்த்தி பிடிக்கும். நீ யாரையும் பகச்சிக்கவோ வெறுக்கவோ வேண்டாம். எல்லார் மூலமாகவும் உன் வாழ்க்கையில் வளர்ச்சி வந்து சேரும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். அன்பும் கருணையும் உன் மனசில் இருந்ததினாலே உன் வாழ்க்கைக்கான நன்மைகள் அனைத்தையும் நான் நடத்தி முடிப்பேன். நீ எதிர்பார்த்திருந்த காரியத்தை உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நான் நடத்தி தரப்போகிறேன். நான் உனக்காக அது செய்யலை இது செய்யலைன்னு நீ கோவப்பட்டு கவலைப்பட்டு வாழ்க்கையை வெறுத்துட வேண்டாம். கூடிய சீக்கிரம் நீ நினச்சதை விட எல்லாமே சிறப்பாக சரியாக பிரம்மாண்டமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரதான் போகுது. எந்த விஷயம் நடக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு என்னிடம் பிரார்த்தனை செய்தாயோ அதையும் நல்ல முறையில் நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன் என் செல்லமே.
நீ எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் அனைத்தும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. உன் விடாமுயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும்படியும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் செய்ய போகிறேன். எப்போதும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரையும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட நினைக்காதே. ஏன்னா எல்லாரும் எப்போதுமே நல்லவங்களா, உனக்கு நல்லது நினைக்கிறவங்களா, உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்க மாட்டாங்க என் செல்லமே. சில பேர் உன்னை சரியாக புரிஞ்சுக்குவாங்க. சில பேர் நீ யார் என்னன்னு தெரிஞ்சுக்காம உன்னை தப்பாக நினைப்பவர்களாக, தப்பாகவே செயல்புரிபவர்களாக கூட இருக்கலாம். சில பேர் நீ கஷ்டப்படுறதையும் முயற்சி செய்கிறதையும் கூட கவனிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது நீ மன அமைதி இழக்கும் விதமாகவும் நிம்மதி இழக்கும் விதமாகவும் வாழ்க்கையில் ஏதாவது நடக்க ஆரம்பிச்சிடும். எப்போதும் தேவையானவர்களுக்கு மட்டும், சரியான மனிதர்களுக்கு மட்டும், உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும் நீ அக்கறை கொடு. அதுதான் உன்னை வலிமையாக்கும், உன் உள்ளத்தை நிம்மதியாக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் கடைசி நிமிஷத்தில் கூட நீ கண்கலங்காமல் இருக்கணும்னு இந்த வராகியம்மா ஆசைப்படுறேன். அதனால் இப்போதிலிருந்தே உன் வாழ்க்கையை நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ தயாராகு. உன் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டீன்னா என் அருளின் மூலமாக அதை இந்த வராகியம்மா உனக்கு அழகாக நடத்தி கொடுப்பேன். உன் மனசை லேசாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றி பெறும்படி உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ எல்லாருக்கும் உதவி செய்ய தயாராகு. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் பக்தியை மெச்சி உனக்கான வெற்றியை நான் வாழ்க்கையில் கொடுக்க தான் போகிறேன். நீ எடுக்கிற எல்லா முடிவும் உனக்கு சரியாகும்படி, உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். சரியான முடிவை எடுக்கிறோமா இல்லை தப்பு பண்ணுறோமான்னு நீயாகவே அதிகமாக மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீ எடுத்த முடிவில் வெற்றி பெறுவதற்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் என்ன செய்யணுமோ அதை பற்றி யோசித்து செயல்பட ஆரம்பி. ஒரே இடத்தில் நின்றுடாதே என் செல்லமே. நீ எடுக்கிற முடிவு சரியா தவறாங்கிறது ஆரம்பத்தில் முக்கியமல்ல. நீ எடுத்த முடிவை சரியானதாக மாற்றிக்கொள்வதற்கும் நீ நினைச்ச விஷயம் நடப்பதற்கான உழைப்பையும் அதற்கான முயற்சியையும் நீ தைரியமாக செய்ய பழகு. உனக்குன்னு ஒரு முடிவை எடுத்துட்டு ஒரு வழியை தேர்ந்தெடுத்த பிறகு நீ பின்னோக்கி திரும்பி பார்க்கவே வேண்டாம். நீ நடந்து போனாலே அந்த வழியிலேயே உனக்கான பாதை சரியானதாக வந்துடும். எந்த விஷயத்தையும் நினச்சி குழப்பமடையவோ பயப்படவோ வேண்டாம். நீ செய்யும் செயல்களை தெளிவாக செய்யும்போது இந்த வராகியம்மா நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். உன் மனசில் உள்ள நம்பிக்கை உன் செயலில் தெளிவாக தெரியட்டும் என் செல்லமே. நீ கடந்து வந்த பாதைகள் எதுவும் எளிதானது கிடையாது. இதுவரைக்கும் பல கஷ்டங்களை அனுபவிச்சு தானே கடந்து வந்திருக்க. கண்டிப்பாக உன் வேதனைகள் அனைத்தையும் போக்கி உனக்கான நல்ல அனுபவத்தை நான் கொடுப்பேன். உன் உள்ளத்தில் நல்ல நம்பிக்கையும் எண்ணமும் இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படி நான் செய்வேன். நீ நினச்ச அனைத்தையும் சுலபமாக வெற்றிகரமாக பெறுவதற்கான சக்தியை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ தயங்காமல் தைரியமாக முன்னேறிப்போ. நீ இழந்ததாக நினைக்கும் எதுவும் உன் வாழ்க்கையில் உனக்கானது கிடையாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் உன்னை விட்டு போகுது விலகுதுன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அது அர்த்தம் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கான நல்ல அர்த்தமாக காரணமாகவே இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கும். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்பட வேணாம். விடாமுயற்சியோடு நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உன் வியர்வையிலும் நம்பிக்கையிலும் இந்த வராகியம்மா உனக்கான வெற்றியை உருவாக்கி கொடுப்பேன். முயற்சி செய்பவர்களை எல்லாம் இந்த பிரபஞ்சம் ஒருபோதும் கைவிடாது. தாமதமாகும் விஷயங்களும் தள்ளி போகும் விஷயங்களும் சீக்கிரமே சரியாகி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துரும் என் செல்லமே. உன்கிட்ட பேசி உனக்கு மனதைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா உன் குலதெய்வத்தின் உத்தரவுப்படி உன்கிட்ட தேடி வந்திருக்கேன். உன் வேலைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா உன் குலதெய்வமும் நானும் உனக்கான வெற்றிகளை கண்டிப்பாக உன் கைகளை ஒப்படைச்சிருவோம். நீ என்ன நினச்சியோ, எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக நாங்கள் வாழ வைக்க தான் போகிறோம். உன் வேலைகளை மட்டும் நிதானமாக பொறுமையாக மன மகிழ்ச்சியோடு செய்ய தொடங்கு. எல்லா நாளையும் உனக்கு சிறப்பான நாளாக மாற்றி உன்னை வழிநடத்தி வெற்றி பெற செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய வேலைகளில் எல்லாம் எந்த தடையும் பிரச்சனையும் தடங்களும் வராமல் அனைத்தையும் தகர்த்தெறிந்து உனக்கான நல்வாழ்க்கையை தருவதற்காக தான் அந்த குலதெய்வம் உன்னுடைய குலதெய்வம் உன்னை நோக்கி என்னை அனுப்பி வச்சிருக்கு.
நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்த பிறகு இனிமே உன் வாழ்க்கையில் தோல்வி என்பதற்கே இடமும் இல்லை, பேச்சும் இல்லை. என் செல்லமே, உனக்கு என்ன வேணும்னு எங்ககிட்ட கேட்டாலும் நீ கேட்டது அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை தகர்த்தெறிந்து உன்னை முன்னேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவோம். இந்த உலகத்தில் உன் வாழ்க்கையை நேராக கொண்டு செல்வதற்கு யாராவது ஒருத்தவங்க வந்து உனக்காக உதவி செஞ்சு நல்ல வழியை காட்டுவாங்கன்னு மட்டும் ஒருபோதும் நினைக்காதே. இது வஞ்சகம் நிறைந்த உள்ளம்ங்கிறத உலகம்ங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். எந்த சுயநலமும் இல்லாமல் உன்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம உன்னை வழி நடத்தி நீ வாழ்வதற்கு தேவையான ஊக்கத்தையும் வழிகளையும் அளிப்பது இறைசக்தி ஆகிய எந்த உன்னுடைய குலதெய்வமும் நானும் தான். கண்டிப்பா உனக்கு எது தேவைப்பட்டாலும் என்ன தேவைப்பட்டாலும் அது அனைத்தையும் நாங்கள் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்போம். முதல்ல எல்லார்கிட்டையும் எப்படி பேசணும், எப்படி பழகணுன்றதை முதல்ல கற்றுக்கோ. நீ யாரை நம்பினாலும் அவர்கள் அந்த நம்பிக்கைக்கு உரியவர்களான்றத நீ கவனமாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவர்கள் மீது முழு நம்பிக்கையை வச்சு நான் வாழ்க்கை நல்லா இருக்கும்.